கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி 2024ஆம் வருடம் புரட்டாசி மாதம் 6ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை. இன்று கார்த்திகை விரதம் இருக்க வேண்டிய நாள். மாதத்தில் ஒரு முறை வரக்கூடிய முருகன் வழிபாட்டிற்கு உகந்த நாள். இன்றைய திதி இரவு 9:49 வரை பஞ்சமி, மாலிய பட்சத்தின் 5ஆம் நாள். இன்றைய திதியில் முன்னோர் வழிபாடு செய்வதால் நம் வாழ்க்கையில் நாம் விரும்பிய அனைத்து பொருள்களும் சேரும், அதாவது சம்பத்து விருத்தி உண்டாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நாள் முழுவதும் நன்றாக உள்ளது. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, காலை 11 மணி முதல் 12 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு சந்திரன், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது சூரியன் புதன், துலாமில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று பகல் 12:27 வரை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. மேஷ ராசிக்கு இந்த நாள் சிறப்பான நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு சந்திரன், 3ஆம் இடத்தில் செவ்வாய், 6ஆம் இடத்தில் சூரியன் கேது புதன், 7ஆம் இடத்தில் சுக்கிரன், 11ஆம் இடத்தில் சனி, 12ஆம் இடத்தில் ராகு என கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ள நாள். மேஷராசிக்காரர்களின் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும். வருமானம் நல்லபடியாக இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வுடன் பணியிட மாற்றம் ஒரு சில பேருக்கு ஏற்படும். தொழில் வளர்ச்சி ஏற்படும். திருமணம் ஆகாத மேஷராசிக்காரர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் கைகூடி வரும். எனவே மேஷராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. ரிஷபம். ரிஷபராசிக்கு மிகச்சிறந்த நாள் இந்த நாள். ராசியில் குரு சந்திரன், 2ஆம் இடத்தில் செவ்வாய், 5ஆம் இடத்தில் கேது சூரியன் புதன், 6ஆம் இடத்தில் சுக்கிரன், 10ஆம் இடத்தில் சனி, 11ஆம் இடத்தில் ராகு என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான காலம் இது. உடலில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர்ந்து பூரண குணமாகும். வேலையில் முன்னேற்றமும், வேலை செய்கிற இடத்துல பணியிட மாற்றம் ஒரு சிலருக்கு அமையும். தொழிலில் சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். அதன் மூலம் நல்ல பண வரவு ஏற்படும். எனவே ரிஷபராசிக்கு மிகச்சிறந்த நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு மிக உன்னதமான சிறப்பான நாளாகும். ராசியில் செவ்வாய், 4ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது, 5ஆம் இடத்தில் சுக்கிரன், 9ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் சந்திரன் என சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. மிதுனராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் சிறப்பான வெற்றி கிடைக்கும். பண வரவு சீராக இருக்கும். சுய தொழில் புரிவோர் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத மிதுனராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் வெகு விரைவில் கைகூடும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திடீர் பண வரவு மற்றும் வேலையில் பதவியுடன் கூடிய ஒரு ப்ரமோஷன் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. எனவே மிதுனராசிக்கு மிக அதிக நன்மைகள் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. கடகம். கடகராசிக்கு இந்த நாள் நன்மைகள் அதிகம் ஏற்படுகின்ற நாளாக உள்ளது. ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது, 4ஆம் இடத்தில் சுக்கிரன், 8ஆம் இடத்தில் சனி, 9ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் சந்திரன், 11ஆம் இடத்தில் குரு, 12ஆம் இடத்தில் செவ்வாய் என சிறப்பான கிரகங்கள் அமைந்துள்ளது. எனவே கடகராசிக்காரர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் நல்ல ஒரு ஆதாயம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் வெற்றி நிச்சயம் உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுய தொழில் புரிவோர் தொழிலில் முன்னேற்றமும், வேலை பார்க்கும் கடகராசிக்காரர்களுக்கு வேலையில் நல்ல பேரு பாராட்டு கிடைக்கும். உயர்கல்வி பயிலும் கடகராசியினருக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு நிலம் வாங்கும் சூழல் உருவாகும். எனவே கடகராசிக்கு எல்லா விதத்திலும் நல்ல நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு மிகச்சிறந்த நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது, 3ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் சனி, 8ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் சந்திரன் குரு,
11ஆம் இடத்தில் செவ்வாய் என கிரகம் அமைந்துள்ளது. எனவே சிம்மராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். உடன் பிறந்தோர் மூலம் சிறப்பான ஆதாயம் ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மேலும் உயர்கல்வி படிக்கும் மாணவ மாணவியின் படிப்பில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். எனவே சிம்மராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. கன்னி ராசிக்கு இன்று பகல் 12:27 வரை சந்திராஷ்டமம். அதனால் மதியம் 12:27 வரை அமைதி காக்க வேண்டும். இறை வழிபாடு முக்கியம். அதன் பிறகு உங்களது அனைத்து வேலைகளையும் பார்க்கலாம். கன்னி ராசியில் சூரியன், கேது, புதன், 2ஆம் இடத்தில் சுக்கிரன், 6ஆம் இடத்தில் சனி, 7ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் குரு, சந்திரன், 10ஆம் இடத்தில் செவ்வாய் என சிறந்த கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே கன்னிராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமணமாகாத கன்னிராசியினருக்கு வெகு விரைவில் திருமணம் கைகூடும். எடுத்த வேலையில் வெற்றி கிடைக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். சுய தொழில் புரிவோர் தொழிலில் ஏற்பட்ட போட்டி பொறாமை விலகி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே கன்னிராசிக்கு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. துலாம் ராசிக்கு இந்த நாள் மத்தியானம் 12:28 வரை சிறப்பாக உள்ளது. அதன் பிறகு சந்திராஷ்டமம். எந்த வேலை நீங்கள் செய்ய தந்தாலும் மத்தியானம் 12:28க்குள்ளே பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே சந்திராஷ்டமம் வரதுனால இறை வழிபாட்டில் கவனம் செலுத்தணும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். பயணம் செய்யும்போது கவனம் மிக அதிகம் தேவை. நீங்கள் செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் காலையில் பண்ணிக்கோங்க. சிறப்பாக இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே தான் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. எனவே உங்களுடைய அனைத்து வேலைகளையும் ரெகுலராக நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் காலையிலும் செஞ்சு முடிச்சிடுங்க. விருச்சிக ராசிக்கு மிக சிறந்த நாளாக இந்த நாள் அமையப்பெற்றுள்ளது. ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி, 5ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் குரு, சந்திரன், 8ஆம் இடத்தில் செவ்வாய், 11ஆம் இடத்தில் சூரியன், கேது, புதன் என மிக சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ள நாள். எனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியம் எதுவானாலும் வெற்றி கிடைக்கும். திருமணமாகாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணம் வெகு விரைவில் ஏற்படும். அதே போல் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத விருச்சிக ராசியினர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான நேரம் இது. சுய தொழில் புரியும் விருச்சிக ராசியினருக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களது பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். எனவே விருச்சிக ராசிகளுக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. தனுசு ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி, 4ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் குரு, சந்திரன், 7ஆம் இடத்தில் செவ்வாய், 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 11ஆம் இடத்தில் சுக்கிரன் என சிறப்பான கிரகங்கள் அமைந்துள்ளது. தனுசு ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தோர் மூலம் சிறப்பான ஆதாயம் ஏற்படும். திடீர் பணவரவு ஏற்படும். எடுத்த காரியம் எவ்வளவு டஃப்பாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். வேலையில் மதிப்பும் மரியாதையும் கூடும். தொழிலில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். இதுவரை தொழிலில் இருந்து வந்த போட்டி பொறாமை விலகி மிக நல்ல வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். எனவே தனுசு ராசிக்கு மிக உன்னதமான நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. மகர ராசிக்கு மிக அற்புதமான நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி, 3ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் குரு, சந்திரன், 6ஆம் இடத்தில் செவ்வாய், 9ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 10ஆம் இடத்தில் சுக்கிரன் என மிக சிறந்த கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே மகர ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம் ஏற்படும். பண வரவு சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்தோர் மூலம் நல்ல ஆதாயம் ஏற்படும். வீடு, நிலம் வாங்கக்கூடிய சூழல் உருவாகும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் நல்ல பேரும் கிடைக்கும். சுய தொழில் புரிவோர் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத மகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான காலம் இது. எனவே மகராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. கும்பராசிக்கு மிக சந்தோஷமான நாள் இந்த நாள். ராசியில் சனி, 2ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் குரு, சந்திரன், 5ஆம் இடத்தில் செவ்வாய், 9ஆம் இடத்தில் சுக்கிரன் என சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும். பண வரவு மிக சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியம் எதுவானாலும் வெற்றி மிக சுலபமாக கிடைக்கும். திருமணமாகி குழந்தை இல்லாத கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான காலம் இது.
கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுய தொழில் புரியும் கும்பராசிக்காரர்களுக்கு தொழிலில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்கள் பேச்சுக்கு நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படும். அதோடு ஒரு சில கும்பராசிக்காரர்களுக்கு பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே கும்பராசிக்கு மிக சிறப்பான நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. மீன ராசிக்கு இந்த நாள் மிகச்சிறந்த நல்ல நாள். ராசியில ராகு, 3ஆம் இடத்துல குரு சந்திரன், 4ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் சூரியன் கேது புதன், 8ஆம் இடத்தில் சுக்கிரன், 12ஆம் இடத்தில் சனி என கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே மீனராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். திருமணமாகாத மீனராசிக்காரர்களுக்கு மிக விரைவில் திருமணம் கைகூடும். சுய தொழில் புரிவோர் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். பண வரவு சீராக இருக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் ஒரு சிலருக்கு பணி இடமாற்றம் ஏற்படும். அந்த மாற்றமும் நல்ல மாற்றமாகவே அமையும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். நிலம் வீடு வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும். எனவே மீனராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.